மலரே குழந்தை இயேசுவே, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே, மறையிருள் நீக்கும் மாணிக்க விளக்கே மடி மீது விளையாடவா, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே. புகழ் பாடுவோம், எளிதே எழுவோம், பூமி வாழ்ந்திட மறைவாழ்வுற பலி செய்து செய்து பயனெய்த நாடி வருவோம். புகழ் பாடுவோம், எழுவோம். வானமும் பூமியும் படைத்தவர் ஆள்பவர் வியத்தகு வேந்தனை பாடிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவர் ஆள்பவர் வியத்தகு வேந்தனை பாடிடுவோம். மாணவன் மாணவன் போனவன் வந்தவன் மாணவன் வழியினை போற்றிடுவோம். மாணவன் மாணவன் போனவன் வந்தவன் மாணவன் வழியினை போற்றிடுவோம். வானையும் படைத்தவன் அழிப்பவன் காப்பவன் பூமணின் பெருமைகள் போற்றிடுவோம். வானையும் படைத்தவன் அழிப்பவன் காப்பவன் பூமணின் பெருமைகள் போற்றிடுவோம். கரிசா சனி பனி சரி ரீசா நீ, சனி பனி சரி கரிசா, சனி பனி சரி ரீசா நீ, சனி பனி சரி கரி சரி சனி சனி பனி சரி சனி சனி மகனி கரி. புகழ் பாடுவோம், எளிதே எழுவோம், புவி வாழ்ந்திட மறைவாழ்வுற பலி செய்து செய்து பயனெய்த நாடி வருவோம். புகழ் பாடுவோம், எழுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற இறை வார்த்தையின் செயல் வடிவமாய் அமைகிறது இன்றைய வாசகங்கள். யோபுவின் மனம் தளரா விசுவாசம், துன்பத்திலும் துணிவோடு இறைவனை புகழும் மனம், மனித வாழ்வின் யதார்த்தம், நிலையற்ற உலகநிலை என்பதை தன் செயலால் வெளிப்படுத்துகிறார் யோபு. நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவரது பணிகளை முன்னெடுத்து செய்யும்போது நம் சார்பாய் கடவுளே செயலாற்றுகிறார் என்பதை இன்றைய நற்செய்தியும் முன்மொழிகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, கடவுளின் திருமுன் மாசற்றவர்களாய் துன்பங்களை தாங்கி சிறு பிள்ளைகளின் மனநிலையோடு தூய உள்ளத்தோராய் அவரது பணியை நம் வாழ்வாலும் செயல்களாலும் அறிவிக்க எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் தந்து வழிநடத்த இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பை இறைஞ்சுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியத்தில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தாயின் கருவில் நம்மை படைத்த இறைவன் நமது வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கான திட்டத்தை அவர் முன்குறித்து வைத்திருக்கின்றார். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மனநிலையோடு நாம் சந்திக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் நிலையானது எதுவோ, கடவுளுக்கு உகந்தது எதுவோ, சிறந்தது எதுவோ என அறிந்து அதனை நாம் நாடிச் செல்லும் போது இறையாட்சியின் மதிப்பீடுகளை நாம் பெற்றுக்கொண்டு கடவுளின் பார்வையில் உயர்த்தப்படுவோம் என்ற சீரியதொரு கருத்தினை நமக்கு எடுத்துச் சொல்லும் யோபு நூலிலிருந்து வரும் இன்றைய வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக. யோபு நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகைச் சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும்
அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்கு உரியவற்றின் மீது கை வையும், அப்போது உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்கு உரியவனை எல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் அவர் முன்னிலையில் நின்று புறப்பட்டான். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருக்கின்றன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினார். ஊழியர் வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர். ஊழியர்களை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 முளைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மலித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியாய் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற ஒதுற்றி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உம் முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும், உம் கண்கள் நேரியென காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும், இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும், என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன்.
ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலது கரத்தால் விடுவிப்பவர் நீரே. ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். மானிட மகன் தொன்று ஆற்றுவதற்கு பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 46 முதல் 50 முடிய. அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் எப்படிப்பட்ட பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகின்றார். கிறிஸ்து இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார். இந்த 12 திருத்தூதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே பணிவிடை செய்து கிடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருந்தது.
ஆனால் இந்த திருத்தூதர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இந்த உலக அரசர்களைப் போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அரசாட்சியில் வீற்றிருப்பார், அவருடைய வலப்புறமும் இடப்புறமுமாக இவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவ்வாறு அமர்ந்திருக்கும் பொழுது இவர்கள் அரசரை போன்று அமைச்சர்களைப் போன்று உலக ஆசைக்கு உட்பட்டவர்களாக, உலகத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக வாழ்வார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பணிவாழ்வு என்பது ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே தன்னுடைய வாழ்க்கை என்பதனை தன்னுடைய சீடர்களுக்கு ஆணித்தரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்த்துகின்றார். அந்த வகையில் திருத்தூதர்களுக்கு மத்தியிலே போட்டி, பொறாமை எழுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யார் பெரியவர் என்கின்ற போட்டி, யார் பெரியவர் என்கின்ற பொறாமை அவர்களை ஆட்டி படைப்பதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த வணக்கத்துக்குரிய பீட் அவர்கள் குறிப்பிடுகையிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் தாபோர் மலைக்கு அழைத்து சென்ற பொழுது மற்ற திருத்தூதர்கள் மத்தியிலே ஒரு போட்டி, பொறாமை எழுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே ஒரு சிறு பிள்ளையை வரவழைத்து அந்த பிள்ளையை அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னுணர்த்துகின்றார். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த 12 திருத்தூதர்கள். அவர்களுக்குத்தான் ஆண்டவரிடம் உரிமை இருந்தது. இந்த குழந்தைக்கு எந்த உரிமையோ எந்த மதிப்போ கிடையாது. ஆனால் இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கின்ற எவரும் என்னை ஏற்றுக்கொள்கின்றார்கள், என்னை ஏற்றுக்கொள்பவர் எவரும் கடவுளை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரைக்கும் பொழுது, எவ்வாறு இந்த சிறு பிள்ளைக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லையோ, அதே போன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு பணிவிடை செய்வதும் அவர்களுக்கு உதவுவதும் அவர்களை அன்பு செய்வதும் தான் திருத்தூதர்களுடைய மேன்மையான பணி என்பதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களுக்கு, சீடர்களுக்கு ஆணித்தரமாக உணர்த்துகின்றார். அப்படி என்றால் இந்த குழந்தை யாருடைய அடையாளமாக இருக்கின்றது என்றால், பழைய ஏற்பாட்டிலே அனாவிம் யாவே என்று சொல்வார்கள். அனாவிம் யாவே என்றால் கடவுளை நம்பியிருப்பவர்கள், கடவுளின் ஏழ்மையான மக்கள். ஆக எவரொருவர் கடவுளுடைய ஏழ்மையான மக்களுக்காக பணிவிடை செய்கின்றார்களோ, எவரொருவர் இந்த சமுதாயத்திலே முகவரி இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த மதிப்பும் இல்லாமல் வாழ்கின்றார்களோ, அந்த மக்களுக்காக சீடர்கள் பணிவிடை செய்யும் பொழுது அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று அந்த குழந்தையை எடுத்து காட்டி
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் அதே அந்த பாடத்தை தான் நமக்கும் கற்றுத்தருகின்றார். நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஏழை எளிய பாமர மக்கள், எந்தவித உதவியும் அற்றவர்கள், அன்பற்றவர்கள், அதே நேரத்திலே மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் உங்கள் உயிரை கொடுக்கும் பொழுது, பணியை செய்யும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர் பெற்ற மக்களாக நீங்கள் வாழ முடியும் என்பதனை நமக்கு உணர்த்துகின்றார். 3 நிலைகளிலே நாம் மற்றவர்களுக்கு பணிபுரிவதை தவறான நோக்கத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலில் நாம் கௌரவத்திற்காக ஆசைப்படுவது. ஏன் நாம் கௌரவத்திற்காக ஆசைப்படுகிறோம் பணி செய்யும் பொழுது என்றால், ஏஜே குரோனின் என்கின்ற எழுத்தாளரும் மருத்துவருமான அவர் தன்னிடம் பணி செய்த ஒரு பெண் செவிலியரை உற்று நோக்குகின்றார். அந்த பெண் செவிலியர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாவட்டம் முழுவதும் 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த அளவுக்கு வேகமாக சென்று நோயாளிகளுக்கு உதவி செய்ய முடியுமோ எல்லா நோயாளிகளுக்கும் சென்று உதவி செய்தே வந்தார். அவருடைய முகத்தில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு புன்சிரிப்பு இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் பிறருக்கு உதவுகின்றோமே என்கின்ற நல்ல பண்பு இருக்கும். அவருடைய முகத்திலே எப்பொழுதுமே நான் என்னையே முழுமையாக இந்த நோயாளிகளுக்காக அர்ப்பணிக்கின்றேன் என்கின்ற அந்த வாஞ்சை இருக்கும். இதனை உற்று நோக்கிய மருத்துவர் ஏஜே குரோனின் அந்த பெண் செவிலியரை பார்த்து கேட்கின்றார், உமக்கு உம்முடைய மதிப்பு என்பது என்ன என்று தெரியுமா என்று கேட்கின்றார். நீர் மிகவும் கடவுளுடைய பார்வையில் மிகவும் மதிப்புக்குரியவர். ஏனெனில் எந்த நேரத்தில் எந்த இரவு பொழுதில் ஒருவர் தொலைபேசியில் உம்மை தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு ஓடோடி சென்று பணிவிடை புரிகின்றீர். ஆனால் உம்முடைய ஊதியமோ மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே நீர் பணிவிடை புரிகின்ற அந்த நோயாளிகளுக்கு சொல்ல வேண்டும், என்னுடைய ஊதியத்தை நீங்கள் கூட்டி கொடுங்கள் என்று நீர் கேட்டுக்கொள்ளலாம். ஏனெனில் நீர் கடவுளுடைய பார்வையில் மிகவும் மதிப்புக்குரியவர் என்று கூறுகின்றார். அவ்வாறு கூறும் பொழுது இந்த செவிலியர் அந்த மருத்துவரை பார்த்து கூறுகின்றார், நான் கடவுளுடைய பார்வையில் நான் மிகவும் மதிப்புக்குரியவள் என்று நீர் கூறியிருக்கின்றீர், அந்த பெயரே எனக்கு போதும் என்று பதில் அளிக்கின்றார். மனித கௌரவத்திற்காக இந்த செவிலியர் தன்னுடைய பணியை செய்யவில்லை. மாறாக கடவுள் முன்பாக கடவுளுடைய கௌரவத்தை, கடவுளுடைய மதிப்பை பெற வேண்டும் என்று அவர் பணிவிடை செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகின்றார், உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும், அதுவே நீங்கள் செய்கின்ற உயர்ந்த பணியாக இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? நான் செய்கின்ற பணி ஏழை எளிய மக்களை சென்றடைய வேண்டும். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, சமுதாயத்தில் மதிப்பற்றவர்களுக்கு, சமுதாயத்தில் முகவரி இழந்தவர்களுக்கு என்னுடைய பணி சென்று சேர வேண்டும். அது கடவுளுடைய மக்களை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர்
நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட சேவை மனப்பான்மை மிக்க மக்களாக நம்மையே பிறரை அன்பு செய்து வாழ அர்ப்பணிப்போம். இறை ஆசீர் நம்மை நிரப்புவதாக. நாம் இப்பொழுது நம்முடைய தேவைகள் மன்றாட்டுக்களை ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். திருச்சபைக்காக, நீ பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். ஆற்றல் மிக்க இறைவா, உமது போதனைகளை தங்கள் வாழ்வாக கொண்டு பணிபுரிகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வை உமக்குரிய சாட்சிய வாழ்வாக்கிட வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கிலும் சென்று படைப்புகள் பற்றிய நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப உலகமெங்கும் ஒவ்வொரு நாளும் திருப்பலி மற்றும் பல்வேறு ஆன்மீக செயல்பாடுகள் வழியாக இறைமக்கள் அனைவருக்கும் நற்செய்தி பணியினை சீரும் சிறப்புமாக ஆற்றி வரும் மாதா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்காகவும் அதில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அனைவரும் இந்த பணியை மென்மேலும் தொடர்ந்து செய்ய அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள் என்றுரைத்த வாக்குமாறாத இறைவா, நாங்கள் அனைவரும் உம் நற்செய்தியினை வாசித்து தியானித்து எங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அதனை மற்றவருக்கு அறிவித்து எங்கள் நம்பிக்கையில் யோபுவை போன்று தளரா மனதுடன் உமக்கு சாட்சியாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை நீ மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று மொழிந்த அன்பின் இறைவா, எங்களின் பாசமிகு பங்குத்தந்தை மற்றும் உதவி பங்குத்தந்தை, ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள், அன்பியங்கள், இளையோர், மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் நற்செய்தி அறிவிக்கும் பொறுப்பினை ஏற்று செயல்பட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளின் ஆட்சியையும் அதற்குரியவற்றையும் நாடுங்கள். பல்வேறு மொழி, சமயம், இனம், பண்பாடு ஆகியவற்றால் பரந்து விரிந்திருக்கும் எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் ஆகியோர் தன்னலம் துறந்து மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அதை செயல்படுத்தி வாழ தேவையான ஞானத்தையும் உமது ஆசியையும் நிறைவாக அவர்களுக்கு பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அன்பின் இறைவா, நம்பிக்கையும் செயல்பாடும் இணையும் போதுதான் கிறிஸ்து எங்களில் வாழ்கிறார் என்பதை உணர்ந்து எம் பங்கின் இளையோ மற்றும் சிறார்கள் அனைவரும் செயலுடன் கூடிய விசுவாசத்துடன் வளர அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இப்பொழுது சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களுக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே புதைந்திருக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுக்களுக்கும் நீர் தயகூர்ந்து எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் பொழிந்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஏற்கவே எண்ணினோ எங்கள் காணிக்கை ஏற்கவே எண்ணினோ இதயம் கனிந்திட எங்கள் அன்பை தருகின்றோ எங்கள் காணிக்கை ஏற்கவே எண்ணினோ நாளெல்லாம் நன்மையை நாங்கள் செய்யணும் நாளெல்லாம் நன்மையை நாங்கள் செய்யணும் நலமெல்லாம் பொழிந்து நீர் வாழ வைக்கணும் நாளெல்லாம் நன்மையை நாங்கள் செய்யணும் நலமெல்லாம் பொழிந்து நீர் வாழ வைக்கணும் தீமை விலகணும் மனம் திருந்தி வாழணும் தீமை விலகணும் மனம் திருந்தி வாழணும் தந்தையே நீர் தரும் தயவில் வளரணும் சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் மாட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவிட நலனுக்காகவும் உமது கை நின்று பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கொண்டோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ளே எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலையில் அகன்றிருந்தவும் பிழைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானி. இவ்வாறும் மக்கள் மூவர் கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோயிலுமான திரு அவையாக திகழ செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீரே. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. படைகளின் கடவுளம்
மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தோமஸ் பால்சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் அருளும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும், என் ஆன்மா நலமடையும். இறைவாவும் மோடு நான் என்றும் வாழ என் நாவல் அழைக்கின்றது. என் தேவா, இறைவாவும் மோடு நான் என்றும் வாழ என் நாவல் அழைக்கின்றது. சிறை வாழும் எனது தலை நீக்குவார், சிறை வாழும் எனது தலை நீக்குவாய். அன்பு சிறை வாழ அருள் நீ செய்வாய். சிறை வாழும் எனது தலை நீக்குவாய். அன்பு சிறை வாழ அருள் நீ செய்வாய். நானும் அது நினைவினிலே என்றென்று வாழுகிறேன். நானும் அது நினைவினிலே என்றென்று வாழுகிறேன். நாயகனே, நீ வருவாய், நிம்மதியாயிடுவேன். சிறை வாழும் எனது தலை நீக்குவாய். அன்பு சிறை வாழ அருள் நீ செய்வாய். கரையோனை கரை சேர்க்குவார், கரையோனை கரை சேர்க்குவார். அவன் கண்ணீரின் துயர் போக்குவார். கரையோனை கரை சேர்க்குவார். அவன் கண்ணீரின் துயர் போக்குவார். உம்மை நம்பினேன், என் உளம் வெம்பினேன். உம்மை நம்பினேன், என் உளம் வெம்பினேன். என்னை மீட்டு எழில் வீட்டில் நிலை நாட்டுவார். உம்மையை நம்பினேன் ஆண்டவரே, என் கதி உம்மிடம் ஆண்டவரே. உம்மையை நம்பினேன் ஆண்டவரே, என் கதி உம்மிடம் ஆண்டவரே. என் கதி உம்மிடம் ஆண்டவரே. அடியோன் அருளில் நிறைந்து மிகுந்து வழி. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி